ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பாரம்பரிய உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது சாப்பிட்டுக்கலாம். ப்ளஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் உள்ளவங்களும் இதை சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஆடி மாதம் வேறு உளுந்த ஐட்டங்களை நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹெல்த்தியான உளுந்தங்களி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்காக நான் இங்கே 1 கப்பு பச்சரிசி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 1 கப்பு கருப்பு உளுந்தும் எடுத்துக்கிறேன். இது ரெண்டெண்ணத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம பவுடர் பண்ணி எடுக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் ஈவனாக நமக்கு பவுடராக கிடைக்கும். நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் தான் பவுடர் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ நான் நல்ல பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஆனாலுமே இதை ஒரு ஜல்லடை யூஸ் பண்ணி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ அதை நல்லா ஜலிச்சு பவுடர் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ அது ஒரு சைடில் மாற்றி வச்சுப்போம். இனி நம்ம கருப்பட்டி எடுத்துக்கலாம். கருப்பட்டி நான் 1/2 கிலோ கருப்பட்டி எடுத்துக்கிறேன் இந்த சைஸில். ஸோ இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இது நான் நல்லா இடித்து எடுத்துக்க போகிறேன். ஸோ இடித்து எடுத்தாச்சு. இதில் இனி நிறைய கல் மண் எல்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதுக்காக நான் 2 கப்பு தண்ணி அதில் ஊற்றி அதை நல்லா மெல்ட் பண்ணி நான் எடுத்துக்க போகிறேன் அடுப்பில் வச்சு. நம்ம அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட கருப்பட்டி நல்லாவே தண்ணியில் மெல்ட் ஆகிடுச்சிது. இனி இதை ஒரு ஸ்ட்ரைனர் யூஸ் பண்ணி நம்ம அதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எந்த பேனில் நம்ம களி கிண்ட போகிறோமோ அந்த பேன்லேயே நம்ம அந்த கருப்பட்டி தண்ணியை ஊற்றிக்கலாம். நம்ம எந்த பேனில் கருப்பட்டி தண்ணியை ஊற்றினோமோ அந்த பேனை அப்படியே எடுத்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை நம்ம ஊற்றி நல்லா பாயில் பண்ண விட்டுக்கலாம் அந்த கருப்பட்டி தண்ணியை. எக்ஸ்ட்ராவாக எந்த தண்ணியும் ஊற்ற வேணாம். இந்த 2 கப்பு ஓகேயாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பட்டி தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சிது. ஸோ இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த உளுந்து பச்சரிசி அதை இதில் அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி சின்ன சின்ன கட்டிகளாக அதில் விழ சான்சஸ் இருக்குது. ஸோ மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே வாங்க. இப்போ நம்ம எல்லா பவுடரையும் இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. மொத்தமாக இதுக்கு நம்ம 1.5 கப்பு நல்லெண்ணெய் தான் இதுக்கு தேவை. ஸோ அந்த 1.5 கப்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் இப்போ ஆட் பண்ணி கொடுத்துட்டு வரேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே வாங்க நீங்கள். இப்போ ஓரளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ இன்னுமே பேலன்ஸ் இருக்குது இல்லையா நல்லெண்ணெய், அதுலேருந்து கொஞ்சமாக திரும்பவும் இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு நீங்கள் திரும்பவும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே வாங்க. இப்போ திரும்பவும் நம்ம பேலன்ஸ் இருக்கிற ஆயிலிருந்து கொஞ்சமாக இதில் திரும்பவும் ஆட் பண்ணிக்கலாம். திரும்பவும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி நான் 4 டைம்ஸ் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் இதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட களி ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சிது. மொத்தமாக நம்ம 1.5 கப்பு நல்லெண்ணெய் எடுத்துருந்தோம் இல்லையா, அதில் பேலன்ஸ் இருக்கிற அந்த நல்லெண்ணெயை அதில் ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே வாங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும்போது இதில் நம்ம ஊற்றிருந்தோம் இல்லையா அந்த ஆயிலெல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே அப்படி ஆயில் வர ஆரம்பிக்குது இல்லையா. ஸோ நீங்கள் இன்னுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே வாங்க. களி பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குதான்னு பார்க்குறதுக்காக நம்ம கையில் இப்படி உருட்டி பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் வந்திருக்கணும்.
ப்ளஸ் நம்ம ஊற்றின ஆயில் எல்லாம் அப்படி எக்ஸ்ட்ராவாக வந்திருக்குது பார்த்தீங்களா களி மேலே. ஸோ இப்போ களி வந்து பர்ஃபெக்டாக குக் ஆயிருச்சுது. ஸோ அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடு ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். உருண்டை பிடிச்சி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் 20 டேஸ் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். வெளியில் வைக்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு 5 டேஸ் வரைக்கும் நம்ம வெளியில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா சூடு ஆறிடுச்சுது. அந்த எக்ஸ்ட்ராவாக நம்ம ஊற்றின அந்த ஆயில் எல்லாமே வந்துருச்சுது. ஸோ அந்த ஆயிலை நம்ம தவிர்த்துட்டு அந்த களியை மட்டும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த சூப்பரான களியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.